வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். டெட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். நவம்பர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்குண்டான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு வேணும். பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஸ்வேர்டு உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே மெயிலில் வந்திருக்கும். அப்படி இல்லைனா ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து செலக்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இப்போ டெட்டில் வந்து நீங்கள் பேப்பர் 1 இல்லைனா பேப்பர் 2 ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த பேப்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் 1 செலக்ட் பண்ணிட்டு லாகின் ஐடின்னு இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே லாகின் ஐடி இருக்கும். ஸோ அது இருந்தால் தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். சென்ட் பாஸ்வேர்டு லிங்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து அவங்க பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அதை வச்சு அந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சைன்இன் கொடுத்துக்கலாம். உள்ளே போனீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் இருக்கும், பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற பிரிண்ட் ஹால் டிக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான அஃபிஷியல் ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து அது வந்து வியூ ஆகும். ஸோ அது பிடிஎஃப்பில் வியூ ஆகும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தோ இல்லை பிடிஎஃப்பில் சேவ் பண்ணியோ உங்களோட மொபைலையோ சிஸ்டம்லேயோ சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ, பேர், அப்பா பேர் இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டேட் ஆஃப் எக்ஸாம் போட்டிருப்பாங்க. 16/11/2025 நடக்குது. காலையில் 8:30 வந்து நீங்கள் உள்ளே இருக்கணும். 9:00 கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 1 மணி வரைக்கும் நடக்கும்னு போட்டிருக்கிறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். என்னென்னலாம் கொண்டு போகணும், என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது, ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் பென் வந்து பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால், எதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். எக்ஸாம் கூட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த போர்ஷன்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான பயனுள்ளான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம டெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.